சரி அம்மா, இப்போ மருந்துகள் கொஞ்சம் தாரன். அதில் ஆன்டிபயோட்டிக் வந்து இருக்குது. அதோட சேர்த்து சளிக்கு ஒரு பானி மருந்து உண்டு, இருமலுக்கு ஒரு பானி மருந்து இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் பிள்ளைக்கு கொடுங்களேன், சரியா? எங்களுக்கு தெரியும் இந்த இருமல் தடுமல் காய்ச்சல்னு சொல்றது கடும் கொமனா வார ஒரு வருத்தம். இது வந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரியாக்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இதான். அதுலேயும் எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி வருது. அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போ இந்த நார்மலாக வார இந்த இருமல் தடுமல் காய்ச்சலுக்கு நாங்கள் ஆன்டிபயோட்டிக் வந்து எடுக்கலாமா? உண்மையாக ஒரு பிள்ளையான விஷயம். அநேகமான இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்கள் வந்து வைரஸால வரது தான். இப்போ வைரஸுக்கு வந்து நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அது வேலை செய்யவும் மாட்டேன். அப்போ இப்படி ஆன்டிபயோட்டிக் வந்து சின்ன சின்ன வருத்தங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்கறதால பிள்ளைகளுக்கு வந்து பாரதூரமான ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் வந்து வரலாம். அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து பிள்ளைகளுக்கு சரியான முறையில் வேலை செய்யாது. எதிர்காலத்தில் ஏதாவது சீரியஸான வருத்தங்கள் வந்தாலும் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் வேலை செய்யாத நிலைமை ஒன்று எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு வரலாம். இப்போ வந்து அது அதிகரித்து கொண்டு வருது. ஆன்டிபயோட்டிக் பாவனை வந்து எந்த ஒரு காரணம் இல்லாமல் கொடுக்கறதால அதிகரித்து கொண்டு வருது. இப்போ டாக்டர்ஸ் மாதிரி தராட்டியும் பேரண்ட்ஸ் வந்து அதை கேட்டு வாங்கக்கூடிய நிலைமை ஒன்று இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நாங்கள் பிள்ளைக்கு சிம்டமேட்டிக்கான மருந்துகளை கொடுத்து பிள்ளையை வந்து மேனேஜ் பண்ணலாம். அநேகமாக 2-3 நாளில் வந்து அந்த காய்ச்சல் வந்து பிள்ளைகளுக்கு சரியாயிடும். அந்த நேரத்தில் வந்து நிறைய மருந்துகள் வந்து உண்மையாக கொடுக்க தேவையில்லை. காய்ச்சலுக்கு வந்து 6 மணி நேரத்துக்கு கொடுக்க வந்து பேராசிட்டமால் பானி வந்து கொடுக்கலாம் பிள்ளைக்கு. அதோட சேர்த்து மூக்கு அடப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னால் மூக்குள்ள போடக்கூடிய நார்மல் சைலண்ட் ட்ராப்ஸ் இருக்குது, அதை வந்து போடலாம். இருமல் பானிகள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றதில்ல. அதில் நிறைய சைட் எஃபெக்ட்கள் வந்து இருமல் பானிகள் இருக்குது. வீட்டில் வந்து பிள்ளைக்கு நல்ல தண்ணி சாப்பாடுகள் கொடுக்குறது, பிள்ளையை கொஞ்சம் கடுமையாக டயர்ட் ஆகாமல் ரெஸ்டாக வச்சு கொள்வது, அதோட சேர்த்து இருமலுக்கு லேசான சுடு தண்ணியில் தேனும் எலுமிச்சம்பழ சாரம் வந்து விட்டு அதை 3 நேரம் கொடுக்கலாம் பிள்ளைக்கு. ஸோ இந்த இதுகளை செஞ்சாலே பிள்ளைக்கு வந்து கிளியர் ஆகிடும். இப்போ 3 நாளைக்கு பிறகு வந்து பிள்ளைக்கு காய்ச்சல் விடலைன்னு சொன்னால் உண்மையாக நாங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து, அப்படி இல்லாட்டி பிள்ளைய திரும்ப டாக்டரை கொண்டு போய் செக் பண்ணி பார்த்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். நாங்கள் ஆரம்பத்திலேயே கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஆனா சில பிள்ளைகளுக்கு வந்து காய்ச்சல் வந்து முதல் நாளே வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வேண்டி ஏற்படலாம். விசேடமாக புதிதாக பிறந்த பிள்ளைகள் முதல் 3-4 மாதத்துக்குள்ளால வந்து பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா, அப்படி இல்லைன்னா சிலவங்களுக்கு அந்த வேக்சின் போடாத ஆக்கள், தடுப்பூசிகள் போடாத பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னா, இல்லை சில பிள்ளைகள் வந்து நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்வாய்ப்பட்டு மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அப்படியான பிள்ளைகள், சில பிள்ளைகள் வந்து டாக்டர்கிட்ட நீங்க காட்டின உடனே டாக்டர் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லுவாரு. இப்போ அப்படியான பிள்ளைகளை வந்து நீங்க கட்டாயம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போகணும். அப்படி இல்லாம நம்ம அவசரமா வந்து காய்ச்சலுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. அநேகமாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பிள்ளைகளை கொண்டு வர ஆட்கள் வந்து காய்ச்சல் பிள்ளைக்கு கடுமையா இருக்குன்னு சொல்லி கொண்டு வரதான் கூடுதலா இருக்கும். உண்மையா பிள்ளைக்கு காய்ச்சல்னு சொல்றது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் எங்களோட உடம்புல இருக்குது. உள்ளுக்கு இருக்க அந்த கிருமிகளை வந்து உடம்புல வெப்பநிலை கூடி அந்த வைரஸோ பாக்டீரியாவோ வந்து அந்த வெப்பநிலையில வந்து அழிக்கப்படும். காய்ச்சல் சொல்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனா காய்ச்சல் வந்து நாங்கள் கடும் சீரியஸான ஒரு இதொண்டா நம்ம எடுக்க தேவையில்லை. காய்ச்சலை மட்டும், காய்ச்சல் இல்லாட்டியும் பிள்ளைகள் சில முக்கியமான நோய் அறிகுறிகள் இருக்குது, அதை வந்து கடும் சீரியஸா எடுக்கணும். ஒரு ஆக்டிவான நல்லா விளையாடி திரியிற ஒரு பிள்ளை உண்டு கடுமையா சோர்வா படுத்த படுக்கையா ஒரு மயக்க நிலையில இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு சீரியஸான இது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளையை கொண்டு போகணும். பிள்ளைக்கு வலிப்புகள் மாதிரி வருதுன்னு சொன்னா கொண்டு போகணும். பிள்ளை மூச்சு எடுக்க சிரமப்படுதுன்னு சொன்னா கொண்டு போகணும். பிள்ளைக்கு வந்து சிறுநீர் வந்து கழிக்கிறது குறைவா இருக்குது, சிறுநீர் போகுது இல்லைன்னு சொன்னா கொண்டு போகணும். பிள்ளையோட வளமைக்கு மாற்றமாக பிள்ளை நடக்குதுன்னு சொன்னா பேச்சு நடைமுறை பாவனையில ஏதாவது வித்தியாசங்கள் கடுமையாக விளங்குதுன்னு சொன்னா கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே பிள்ளையை கொண்டு போகணும். இதுகள் வந்து ஒரு சீரியஸான நோயுடைய அறிகுறிகள் தான் அது பிள்ளைகளுக்கு அப்படி வராது. அப்படி இல்லாம காய்ச்சல் மட்டும் தான் பிள்ளைக்கு வந்து போகுதுன்னு சொன்னா நாங்க பேராசிட்டமாலை கொடுத்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு பார்க்கலாம்.